and welcome back to an interesting episode of Rajathi Family Kitchen. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் வந்து புலாவ்லயே பல வகையான புலாவ் இருக்கு. அதுல நான் ஸ்பெஷலா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா soya meat அதோட சேர்ந்த mixed vegetable சேர்த்தின ஒரு புலாவ் பண்ணி காமிக்க போறேன். So today we'll be looking at a very tasty recipe and it's soya meat veg pulao. So let's have a look at the ingredients that we need. இதற்கு soya meat அதாவது இந்த சோயாவோட இது கிடைக்குது. அத வந்து நீங்க வந்து ட்ரையா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஊற வெச்சா உடனே அது ஊறிடும். அந்த மாதிரி ஊற வெச்ச soya meat இது. We need 1 bowl of soya meat and these have been soaked in water. கொஞ்சம் தக்காளி துண்டுகளை நறுக்கி the essence வெச்சிருக்கேன். We need 3 to 4 tablespoons of tomato puree. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க நிறைய வெஜிடபிள் மிக்ஸ்டு வெஜிடபிள் போடுறனா போட்டுக்கலாம், என்ன வெஜிடபிள் வேணா போட்டுக்கலாம். ஆனா நான் இங்க வந்து கேரட், ப்ரோக்கலி, காலிஃப்ளவர் அதுக்கு அப்புறம் பொட்டேட்டோ பீசஸோட வெஜிடபிள் எடுத்துர்க்கேன் நான். So we need a cup full of mixed vegetables and you can choose whichever vegetables you like, but we're using cauliflower, broccoli, carrot and pieces of potato here today. அதுக்கு இந்த வெஜிடபிளுக்கெல்லாம் ஒரு வாசனை கொடுக்க கூடியதுக்கோசரம் நான் வாசனை பொருட்களை வெச்சிருக்கேன். இது பெப்பர் அதாவது மிளகு, ட்ரை மிளகு வெச்சிருக்கேன். So these are the aromatic ingredients here. We need a small pinch of black peppercorns. பெரும் சீரகம் கொஞ்சம் வாசனைக்கோசரம். We need a little bit of fennel seeds, about ½ teaspoon. உளுத்தம்பருப்பு இது வந்து ஆக்சுவலா நல்லா வறுக்கும்போது குமு குமு குமுன்னு வாசனை வரும். அதுக்கோசரம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. We need ½ teaspoon of Urid Dhal. கிராம்பு கேட்கவே வேண்டாம். புலாவ்னாலே அதுக்கு அடிச்சு தூக்குறது கிராம்போட மணம். அதனால அது ஒரு 3 கிராம்பு வெச்சிருக்கேன். So we need 2 cloves for aroma as well. கொஞ்சோண்டு மசூரி டால். நீங்க நினைச்சா வந்து பச்சை பயிறு எதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதுல ஆட் பண்ணா புலாவ் வந்து சத்துடையதாவும் டேஸ்டாவும் இருக்கும். We need a little bit of Masoor Dhal. ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா கிள்ளி வெச்சிருக்கேன். 1 green chilli that's been chopped roughly. கொஞ்சோண்டு இஞ்சி வெச்சிருக்கேன். A small piece of ginger. வெள்ளை வெங்காயம் 2 துண்டு துண்டா நறுக்கி வெச்சிருக்கேன். 2 cloves of garlic chopped finely. 1/2 டீஸ்பூன்ல Coriander powder அதாவது கொத்தமல்லி பொடியை வெச்சிருக்கேன். So we have about 1.5 to 2 teaspoons of Coriander powder. மிளகாய் பொடி, பட்டை மிளகாய் பொடி வந்து 1 டீஸ்பூன் வெச்சிருக்கேன். அது ஆக்சுவலா வந்து காரத்துக்கோசரம் ஆட் பண்றதுக்கு. We have 1 teaspoon of chilli powder, but of course you can add more or less according to your taste. Garam Masala பொடி வந்து 2 டீஸ்பூன் வெச்சிருக்கேன். அது வந்து இந்த நறுமண பருகளோட சேர்ந்து இதுவும் ஆட் பண்ணும்போது நல்ல வாசனை சூப்பரா இருக்கும்னு சொல்லி அது வெச்சிருக்கேன். We have here 2 to 3 teaspoons of Garam Masala and this would also give a beautiful aroma to the recipe. கொஞ்சோண்டு dry coconut வெச்சிருக்கேன் கடைசியா இத garnish பண்றதுக்கோசரம். So we for garnishing of the recipe right at the end we need a generous pinch of grated coconut. கொத்தமல்லி தழையும் garnish கோசரம் தான் கொஞ்சம் வெச்சிருக்கேன். And a generous pinch of coriander leaves which have been chopped finely. கொஞ்சோண்டு வெண்ணெய் அத முதல்ல போட்டு தான் நான் வந்து கொஞ்சம் வதக்குவேன் எல்லாமே அதுக்கு வாசனைக்கோசரம். A small piece of butter. இந்த ஒரு டம்ளர்ல அரிசி எடுத்து அத நல்லா கழுவி வெச்சிருக்கேன். We need 1 cup of rice and this rice has been rinsed in water. ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வெச்சிருக்கேன். 1 medium sized onion chopped into pieces. கொஞ்சம் coconut milk. A little bit of coconut milk. How much would this be roughly? நான் வந்து கொஞ்சம் இந்த கப்ல வந்து ஒரு அரை கப்புக்கு கீழ எடுத்துர்க்கேன். So about 1/4 cup of coconut milk. சுவைக்கு ஏற்ற உப்பு and salt to taste. எண்ணெய் இதெல்லாம் நறுமண பொருட்களை வதக்கவும் வெஜிடபிள் எல்லாம் வதக்கிறதுக்கு உரிய எண்ணெய். And of course we'll need enough oil for frying. இப்போ ஸ்டவ் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாவே வெச்சுக்கறேன் ஃபர்ஸ்ட். So we've turned on the stove and we've kept it on low flame. நான் இப்போ இந்த சட்டில நான் பண்ண போறேன். எனக்கு சட்டினா ரொம்ப இஷ்டம். இந்த சட்டி வந்து ஃபர்ஸ்ட் சூடு ஏறறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஒரு தடவை சூடு ஏறிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களே குயிக்கா பண்ணி முடிச்சிருங்க. So for this recipe we're actually doing it in the chatti and the food tastes much better when it's done using the chatti. We've turned it on but we need to wait for a while until it heats up.
இப்போ இது சட்டி காஞ்சிருச்சு பாருங்க சூடு ஏறுது சோ நான் என்ன பண்ண போறேன் எடுத்து வச்ச பட்டரை போடுறேன் ஃபர்ஸ்ட் So adding in the butter, the chatti is quite hot now. நல்லா அது வதங்கட்டும் அப்புறம் அதோட சேர்ந்து கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் And in that we're adding a little bit of oil. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் That would be about 2 to 3 tablespoons. இந்த வெங்காயம் எடுத்து வச்ச வெங்காயத்தை போடுறேன் And in that we're adding the chopped onions and we're going to fry it in there for some time. நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் இது एक्चुअली கொஞ்சம் இது போட்ட உடனே நறுமண பொருட்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்பதான் அதுக்கு குபு குபு குபுன்னு வாசனை வரும் சரியா இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுட்டேன் இல்லையா போட்டதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச இந்த உளுத்தம் பருப்பு So along with the onions, soon after we add the onions, we're also adding the Urid Dhal. So ஏகமா எடுத்து வச்ச எல்லாமே நீங்க வந்து அதல போட்டுறலாம். So we've added all the aromatic ingredients, the peppercorns, fennel seeds, Urid Dhal, Masoor Dhal, garlic and the chilies. மனம் அப்படியே தூக்குது and the cloves as well. ஜம் ஜம் ஜம்னு மனம் வருது உரித் தாலோட சேர்ந்த பச்சை மிளகாய் pepper எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கு வாசனை. The aroma is beautiful. It's actually filling the kitchen here. Yeah. The butter gives a beautiful aroma when it's fried when the onions are fried in the butter. நல்ல ஜம்முன்னு வாசனை வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா நாம எடுத்து வெச்ச அந்த Coriander powder and மிளகாய் powder, Garam Masala powder எல்லாமே போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் போடுறது வந்து கொத்தமல்லி தழை பொடி. So we're adding the coriander powder in there. மிளகாய் பொடி, Garam Masala பொடி. So we've added the coriander powder, chilli powder and the Garam Masala powder. பாருங்க ரொம்ப ஜோரா அதோட சேர்ந்து வதங்கிட்டு இருக்கு. Now this is frying beautifully and it's going to give a beautiful color to the pulao. இப்போ இந்த சட்டி வந்து நல்ல சூடு பிடிச்சிருச்சு. ஒரு தடவை சூடு பிடிச்சுன்னு வெச்சுக்கோங்களே குபு குபுன்னு குயிக்கா முடிஞ்சிடும். சோ அதனால என்ன பண்றேன் நல்லா சூடு பிடிச்சு வதங்கியாச்சு. இப்போ மிக்ஸ்ட் அந்த வெஜிடபிளை போடுறேன் நான். So in that we're adding the mixed vegetables because with the chatti it cooks very fast once the chatti heats up. So நல்லா சூட நல்லா அதோட சேர்ந்து இது பண்ணிட்டு எடுத்து வெச்ச அந்த soya meat. So the next ingredient that goes in is the soya meat chunks. இப்போ ஏற்கனவே ஊறி இருக்கு இல்லையா இந்த soya meat அதனால என்ன ஆகும் இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த காரம் வாசனை பொருட்களோட எசன்ஸ் இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ அது நல்லா இது பண்ணும்போது நம்ம உப்பு போட்டுறலாம் டேஸ்ட்க்கு ஏத்த உப்பு. So because the soya meat was soaked in water, it would absorb all the flavor that's in the chatti right now. தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தா ரொம்ப டேஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் கம்மியா தான் வேணும்பாங்க. சோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க உப்பு போட்டுக்கோங்க. So we've added the salt to taste as well. இப்போ எல்லாமே இப்ப போட்டாச்சு. அப்ப எடுத்து வெச்சு இந்த தக்காளியோட எசன்ஸோட தக்காளி துண்டுகள் இருக்கு இல்லையா அத நான் போடுறேன். So all the ingredients mixed beautifully. In that we're adding the tomato puree. இது நல்லா கலந்துக்கோங்க. அப்ப கலக்கும்போது தான் ஒண்ணோட ஒண்ணு சேரும். அதுக்கு அப்புறம் So this gives a beautiful flavor plus color to the recipe. கடைசியா நம்ம கழுவி எடுத்து வெச்சிருக்கிற அரிசியை போடுறேன். And lastly we add the rice. இப்போ அந்த அரிசியோட சேர்ந்து நல்லா வறுத்துக்கோங்க. So we're just mixing it thoroughly so that all the flavor is mixed with the rice. இப்போ எடுத்து வெச்ச அந்த கோகனட் மில்க் ஊத்துறேன். So on top of this we're pouring in the quarter cup coconut milk that we had taken. I'm just mixing it again. So we're just mixing the coconut milk throughout as well now. கடைசியா நான் இப்போ என்ன பண்ண போறேன் 1 டம்ளர் அரிசிக்கு நான் எடுத்தது 2.25 டம்ளர் தண்ணி அத ஊத்துறேன். So for that 1 cup of rice that we had taken, we're adding 2.25 cups of water in there.
நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இது நல்லா கும்முன்னு ஃபுல்லா மூடி வச்சிடணும். அவ்வளவு நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணி மூடி வச்சாச்சுன்னா முடிஞ்சது. So once it comes to the boil, we can turn the flame to low and just close it. So it should be cooked by then. Can't wait. இப்போ என்னதான் நாகரிகம் பெருகினாலும் என்ன அழகான எவர் சில்வர் பிளேட்டு இல்ல வெள்ளித்தட்டுல சாப்பிட்டா ஒரு வகை சத்து நான் இல்லைன்னு சொல்றேன். அதை விட மிகவும் சிறந்தது இந்த மண் பானைக்கு இருக்கிற ஒரு அழகும் ஒரு டேஸ்டும் குமு குமுன்னு அந்த கிராமத்தோட அது ரொம்ப சுவையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சோ மண் சட்டி என்னைக்கும் சிறந்ததுதான். So this is a very traditional way of cooking the pulao in the chatti. So it's basically clay pot and it adds beautiful flavor to anything that's cooked in the chatti. So it's a very special way of doing this sort of pulao. I know like in these modern days there's all these modern equipment. You can cook in ever silver or other casseroles and things like that, but it won't have the same flavor as it would if you cook in a chatti. பொதுவா இந்த சட்டியை நான் கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? எங்க போனாலும் இந்த சட்டியை என்னோட சூட்கேஸ்ல உடையாம பல புடவைகளுக்கு நடுவுல பத்திரப்படுத்தி கொண்டு வந்த சட்டி இது. இதுல நான் வத்தக்குழம்பு பண்ணி சாப்பிடுறதுன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். அதோட சேர்ந்து எங்க அம்மா கல் சட்டியில வத்தக்குழம்பு பண்ணுவாங்க பாருங்க, என்ன டேஸ்ட். கடைசி சாகர நிலையில கூட 5 minutes பிஃபோர் ராஜாத்தி கோசரோன்னு சுண்டைக்காயை வதக்கி வச்சுட்டு உயிரை விட்ட அம்மாவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இப்போ பொதுவா உங்களுக்கு இந்த மாதிரி கல் சட்டியோ இல்ல இந்த மாதிரி மண் சட்டியோ கிடைச்சதுன்னா நீங்க அழகா அதுல ஒரு வத்தக்குழம்பு புளிக்குழம்பு இல்ல வெங்காயத்தை வதக்கி பண்ணிட்டு ஒரு plain ரைஸ் வச்சா ஆஹா ஓஹோன்னு அவ்வளவு அழகா ருசிச்சு சாப்பிட முடியும். It's so flavoursome cooking in a chatti like this. So like when you're trying this recipe at your home, I really recommend that you try it in the chatti as well, because it's the best flavor that you can get. இப்போ பாருங்க நம்ம புலாவ் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. So it's simmering and it's going to come to the boil in a couple of seconds. நல்லா அழகா கொதிக்குதா? இந்த கொதிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 minutes கொதிச்சதுக்கு அப்புறம் இத நான் ஸ்லோ பண்ணிட்டு இத மூடி நல்ல ஒரு வெயிட்ட வெச்சோம்னா அந்த ஆவிக்கு நல்ல வெந்து கிடைக்கும். So once it does come to the boil, we're going to close it with a lid and put some weight on it. So with that steam inside which can't escape, this is going to cook very well with lots of flavor and aroma. So நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிளேட்டை இத மூடுறேன். பாருங்க நல்லா கொதிச்ச நிலையில இத மூடுறேன். So we're just closing it with a lid. இப்போ அத நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை நிதானமா ஸ்லோ பண்ணி ஒரு மூடியை போட்டு அதுக்கு மேல நல்ல பெரிய weight வச்சிருக்கேன் நான். So we've closed the chatti with a lid, turned the flame to low flame, and we've kept a heavy the pestle of the mortar and pestle just so that the steam doesn't escape and cooks well. The pulao cooks well. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அழகா வெந்து நம்ம புலாவ் கிடைச்சாச்சு. So in about 5 minutes it should be ready to be served. இப்போ அந்த தட்டை எடுத்து அந்த வெயிட்டையும் எடுத்து வச்சிட்டேன். சோ இப்போ நம்ம புலாவ் ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஜோரான சூப்பர் வாசனையோட புலாவ் ரெடி. So now the pulao is ready to be served. It smells very beautiful, that smoky flavor from the chatti. It's just awesome. I can't wait to taste it. Yeah, very tasty. So அதை இப்போ எடுத்து வைக்கலாம். இப்போ புலாவ் ரெடி. பாருங்க ஒரு பர்சனுக்கு சர்வ் பண்ற மாதிரி எடுத்து வச்சு இத garnish பண்ண முதல்ல நம்ம எடுத்து வச்ச அந்த dry coconut ஓட grated coconut போடுறேன். So just for garnishing we're putting some grated coconut on the top. கொஞ்சம் coriander with a pinch of coriander leaves. அதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே இந்த வெங்காயத்தை நல்லா வறுத்து வச்சிருக்கேன். சோ அத கொஞ்சம் போடுறேன். And a little bit of fried onions on top as well. சூப்பரா இருக்கும் இதோட சேர்ந்து சாப்பிடும்போது. ரொம்ப எக்ஸலென்ட் டேஸ்ட் அப்புறம் ஹெல்தி ஃபுட் too. It would be very tasty, very delicious to have. So இந்த சோயா மீட்டோட சேர்ந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் புலாவ் ரெடியா இருக்கு. எல்லாமே ஆயாச்சு. இதுக்கு நீங்க தொட்டுக்கணும்னா ராய்த்தா தொட்டுக்கலாம், சாம்பார் தொட்டுக்கலாம், எதுவுமே தொட்டுக்கலாம். பட் இந்த ராய்த்தா இருந்தா ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும். Now this delicious soy meat veg pulao is ready to be served. You can have this with raita. It's really beautiful with raita. It's like I said, it's very flavoursome. The aroma is mind blowing and the flavor, I want to taste it now, so we can check it out. Yeah, I want to taste it. எனக்கு இந்த சோயா மீட்னா ரொம்ப பிடிக்கும். See எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஊரி சூப்பர்.
அந்த தம்பு அதாவது ஃபுல்லா அது வந்து அந்த வாசனையோட சேர்ந்து சட்டியோட very very tasty. That is so delicious. And with that garnishing of the coconut, grated coconut, it's beautiful, and the fried onions, absolutely stunning. You should definitely try this at your home. It's ரொம்ப ஜோரு கொஞ்சம் தின்னாலும் வயிறு ரொம்ப. And that beautiful smoky flavor made with the chatti, it's absolutely beautiful. You should definitely try this at your home. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். Hope you try this at your home. For more interesting recipes and articles, please visit our website www.rajathifamilykitchen.com. Thank you for watching our show. நன்றி.